அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ ரேண்டம் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டில் அரசியல் களம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. 2026 எலெக்ஷனை நோக்கி பல பேர் பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் நடைப்பயணம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் இப்போது விஜய் அவர்கள் அடுத்ததாக போக போகிறாங்க. எடப்பாடி அவர்கள் ஆல்ரெடி 2 கட்டம் 3 கட்டம் சுற்றுப்பயணங்கள்லாம் முடிச்சிட்டாரு. இதில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், முக்கிய அமைச்சர்னு சொல்லலாம், திரு கே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர் இன்றைக்கி தான் திடீர்னு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா சத்தியமாக கிடையாது. ஒரு வாரமாக அவர் நான் என்னுடைய மனம் திறந்து நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 5 அன்னைக்கு நான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார், இதனால் எதிர்கட்சிகளுக்கு என்ன சொல்ல வராரு, அதிமுகவுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். புரட்சி தலைவரிடம் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை. புரட்சி தலைவர் அம்மாவிட செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை. 2019 2010 நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு அதிமுக ஒன்றுபட வேணும் அப்படின்றத முக்கியமா அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சிருக்காரு. இவர் இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. என்ன கருத்துனா, பிரிந்து போனவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்க போறாரு, ஒன்னா சேர்த்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் தனி கட்சி ஆரம்பித்து 2026 எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து விஜயோட தலைமையில் அவங்க போய் கூட்டணி சேர்ந்து 2026 எலெக்ஷனை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரிந்து போனவங்க எல்லாரையும் அதிமுகவில் சேர்க்கறது தான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய விருப்பமாக இருக்குது. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய விருப்பம் மட்டும் இல்லை, அதிமுகவில் இருக்க நிர்வாகிகளும் சரி, முக்கிய அமைச்சர்களும் சரி, தொண்டர்களும் சரி, எல்லாருமே அதை தான் விருப்பப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. என்ன ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காருன்னா, அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் இருக்கேன், எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதிமுக எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி, அந்த காலகட்டத்தில் அந்த எலெக்ஷன்களில் எப்படி அவங்க கையாண்டாங்க, எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் பேசிட்டு, இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதிமுக ஒன்றுபட வேணும், ஏன்னா அதுதான் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும், வெளியே சென்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை அன்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவி சண்முகம் மற்றும் தங்கமணி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் பேரை சொல்லி நாங்கள் ஒரு 6 தலைவர்கள் எடப்பாடி அவர்கள்கிட்ட போய் வலியுறுத்தணும், இந்த மாதிரி கட்சி தோய்வில் இருக்குது, அதனால் நம்ம கட்சி அடுத்தடுத்து வெற்றி பார்க்கணும் அப்படின்னா பிரிந்தவங்க எல்லாம் ஒன்றுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இபிஎஸ் அவர்களிடம் சொன்னதாக அவர் சொல்கிறாரு. அதாவது இபிஎஸ் அவர்களுடைய பேர் சொல்லாமல் பொதுச் செயலாளர்கிட்ட நாங்கள் சொன்னோம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் ஒரு இடத்துல யோசிக்கிறாரு. இப்போது ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ கட்சிக்குள்ளே திரும்ப வந்தாங்க அப்படின்னா தனக்கான இடம் பாதிக்கப்படும், அதாவது தனக்கான மதிப்பு குறைக்கப்படும். எல்லாரும் ஒரு குரல் எழுப்பினாங்க அப்படின்னா என்னோட குரல் தான் ஓங்கி இருக்கணும் அப்படின்றது தான் எடப்பாடி அவர்கள் விரும்புறது. அப்படி இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அங்கே நிறைய பேர் சப்போர்ட்டாக வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்னுடைய பேச்சு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடப்பாடி அவர்கள் அவேர்னஸாக பார்த்துட்ருக்காரு. அதனால் அவர் என்ன சொன்னாலுமே சரி, நான் அவங்கள பிரிஞ்சு போனவங்கள சேர்க்க மாட்டேன், அவங்க அதிமுகவோட துரோகிகள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருக்காங்க. இதை எதிர்த்து தான் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட்டை கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோட்டில் அதிமுகவோட அலுவலகத்தில் தலைமையோடைய அறிவிப்போ தலைமையோடைய உத்தரவோ இல்லாமல், அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீட்டை அவர் நடத்தியிருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் விடுற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 நாளுக்குள்ளே நீங்கள் பிரிஞ்ச அதிமுக பிரமுகர்களை திரும்ப அதிமுகவில் சேர்க்கலை அப்படின்னா நாங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கான வேலையை செய்வோம் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு வார்னிங்கை செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என் நினைவேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, இந்த ப்ரெஸ் மீட் மூலமா எடப்பாடி அவர்கள் பயந்துருவாரா, செங்கோட்டையன் சொல்கிறதுனால உடனே சேர்த்துருவாரா அப்படின்னா அது $1 மில்லியன் கொஷின் தான். ஏன்னா எடப்பாடி அவர்கள்
பிஜேபி எவ்வளோ சொல்லிச்சு, அதாவது அமித்ஷா அவர்கள் மூலயமா பல விஷயங்கள் வந்து நீங்கள் ஒன்றா சேரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை அதிமுகனா நாங்கள் தான், அவங்க வந்து அதிமுக கிடையாது, அவங்க வந்து பிரிஞ்சு போனவங்க துரோகிகள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கார். டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்ததே தங்களை வந்து அதிமுக கூட மறுபடியும் இணைச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க சேர்ந்தாங்க. இதன் காரணமாக தான் வந்து அவங்க பிஜேபி கூட தொடர்ந்தாங்க. ஆனால் பிஜேபி என்ன பண்ணாலுமே எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தார், நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் கரெக்டாக இருக்கார். அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் சொன்னால் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பயந்து சேர்த்துப்பாரா அப்படின்னா அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், எடப்பாடி அவர்கள் வந்து சேர்த்துக்க மாட்டாருன்றதில் உறுதியாக இருப்பாருன்னு கூட நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம் அவர் அப்படி உதாசீனப்படுத்தினாரு அப்படின்னா நம்ம அது வந்து அதிமுகவுக்கு ஒரு சேதாரமாக தான் பார்க்கணும். என்னன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் இல்லைன்னா சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள்லையும் ஒரு பெரிய அடி வாங்கக்கூடிய அளவு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஓபிஎஸ் அவர்கள் போனதுனால தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய பலம் வந்து குறைஞ்சதாக சொல்லப்படுது. ஓட்டு வங்கியும் கணிசமாக குறைஞ்சிருச்சு. அதை தான் செங்கோட்டையன் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு. தென் மாவட்டங்களில் நமக்கான செல்வாக்கு இல்லை, அதுவுமே நம்ம வெற்றிக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், திமுகவை அழிக்கிறதுக்கு நமக்கு இதுதான் வந்து ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்கிறார். இதில் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் வந்து தலைமைக்கிட்டையும் எண்ணக்கிட்டையும் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்றத நான் வந்து மனம் திறந்து என்ன விஷயம் அப்படின்றத பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் சொன்ன அடுத்த 2-3 நாளில் என்ன ஆகுது அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளியே ஓப்பனாக சொல்லிட்டார். என்ன காரணமாக சொல்கிறாரு அப்படின்னா, கடந்த மீட்டிங்கில் எதுலையுமே வந்து எங்களை கூப்பிடலை, எங்களுக்கான மரியாதை இல்லை. இதை தாண்டி இன்னொரு விஷயமா பார்க்கப்படுது என்னென்னா, அவருடைய ஆசை வந்து என்னென்னா, நம்ம மீண்டும் அதிமுகவில் வந்து இணைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பிஜேபி மூலயமா எடப்பாடி கிட்ட சொல்லிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த விஷயம் பிஜேபி என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதுக்கு எடப்பாடி வந்து பிடி கொடுக்காதனால, அந்த ஒரு விஷயமும் வந்து யூஸ்லெஸ்ஸாக போனதுனால, சரி நமக்கு எங்கேயுமே மரியாதை இல்லை, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தாலும் நமக்கு பயன் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த டிடிவி தினகரன் அவர்கள் புரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, நான் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். இந்த விஷயத்த நம்ம வந்து டிடிவி தினகரன் தனியாகவும் செங்கோட்டையன் அவர்களையும் தனியாகவும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. 2 பேரும் இவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர் என்டிஏவிலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியேறாரு. இவர் சொன்ன கருத்து என்னென்னா, பிரிஞ்சு போன எல்லாரையும் வந்து அதிமுகவில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்துறாரு. அடுத்ததாக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. உடனே சசிகலா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவுடைய உண்மையான ரத்தம், அவர் வந்து அதிமுகவுடைய வெற்றிக்கு மட்டுமே செயல்படக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை புகழ்ந்து பேசுகிறாங்க. புகழ்ந்து பேசிட்டு உண்மையான அதிமுக தொண்டர்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒன்றுபடணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும். திமுக அப்படின்ற சக்தியை ஒழிக்கிறதுக்கு அதிமுக எல்லாரும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை மென்ஷன் பண்ணி அந்த அறிக்கையை வெளியிட்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறிக்கையை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இவங்க கூடலாம் கணக்கில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்னன்னா, அதை ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிரிஞ்சு போன அதிமுக பிரமுகர்களை நீங்கள் போய் சந்தித்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து இவங்க தூண்டுதல் பேரில் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுறாரா, இல்லை இதுக்கு பின்னாடி பிஜேபி வந்து செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ அதிமுக வந்து பிளவுபட்டுது அப்படின்னா அது யாருக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ்ன்னு பார்த்தா பிஜேபி தான். இப்போ நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதிமுக வந்து 2026 எலெக்ஷனை எப்படி வந்து பார்க்க போகிறாங்க, எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறி தான். ஒன்றா சேர்ந்து களமிறங்க போகிறாங்களா, இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு களமிறங்க போகிறாங்களா அப்படின்றது திரு எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இந்த 10 நாளுக்குள்ளே எடப்பாடி அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, என்ன எதிர்வினை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. டிஎம்கேக்கு இது முக்கியமான ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக பார்க்கப்பட்டது. அவங்க வந்து இப்போ பிளவுபட்டு எலெக்ஷனை சந்திக்கலாமான்னு அந்த உள்கட்சி பூசிலே வந்து வெளியே பெரிய அளவில் பேசப்படும் போது அவங்க மக்கள் பிரச்சனையும் பேச மாட்டாங்க, எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ளலான்னு பார்க்க மாட்டாங்க. அப்படின்றத டிஎம்கே வந்து உட்காந்துட்டு அழகாக சீட் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போது அடுத்த 10 நாளில் வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து இவங்களாம் வெளியே வந்தாலுமே இவங்க பிரிஞ்சவங்கள சப்போஸ் அதிமுகவில் சேரலை அப்படின்னா அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி.